friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்க அப்படினா chicken fried rice. இது வந்து ரொம்ப most requested video. அதுக்காக இன்னைக்கு நான் பண்ணிருக்கேன். நம்ம சேனலை இப்போதான் நீங்க first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க. இப்போ வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். பொருட்கள் பார்த்துடலாம். கொஞ்சமா முட்டைக்கோஸ் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் கேரட்டும் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இது பீன்ஸும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். வேற என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் இது வந்து சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் மசாலா வீட்ல நம்ம போட்டு ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கையுமே நான் இதில் சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து எப்படி தனியா வந்து நீங்க வடிச்சு எடுத்துக்கணும். வடிச்சு எடுக்கிறப்ப அந்த தண்ணியில வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரைஸ் வந்து ஒட்டாம தனித்தனியா இருக்கும். சாதா ரைஸ்ல பண்ணாலுமே அதே மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறமா நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதில் வந்து நான் சிக்கன் ஃப்ரை பண்ண அந்த ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு போக கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சு எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் நிறையா வெஜிடபிள்ஸ் போடணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு சைடில் தனியாக ஒதுக்கி வச்சிருங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த முட்டையை வந்து இப்போ இதில் சேர்க்க போகிறோம். முட்டை ஊற்றி கொஞ்ச நேரமாக வந்து மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. லைட்டாக பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. முட்டை ஊற்றினா கண்டிப்பாக உங்களுக்கு அடி பிடிக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம காய்கறியை சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச அந்த சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் இதில் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். சிக்கனையுமே உருளைக்கிழங்கையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரைஸை வந்து நீங்கள் வடித்து எடுக்கிறப்ப அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒட்டாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் வடித்து எடுக்கிறப்ப அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிருங்க. இப்போ பாருங்க, சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.